கோபாலக்கண்ணன் மோகினியாக வருகிறவன் காண்கே.
கட்டி கரும்பே முட்டி எலும்பே இனிக்கு வேப்பலையே இனிக்கு வேப்பலையே குளிக்கும் புளியாங்காயே பெண்ணே கட்டி அணிந்து ஒரு முத்தம் கொடு. பில்டிங் குடிச்சிட்டு அங்க மாயறான் மனுஷன். இந்த பில்டிங் இல்ல மாமா மாமோய் ஐயா முறையாடு எதிர்ப்பாரு மோகத்தாங்கிறாரு. ஆமா முறைய கூப்பிடுறேன்ப்பா. அப்பா வைத்தியாரே சூதி காணிங்க பையா கவுண்ட் சொல்றான். மண்டபம் போன வாய்யா ஆனா ஒரு 10 ரூபாய் முடிய போதுறாரு. மந்திரவாதி இருறா வெள்ளிக்கிழமை மதியானம் மாயாபயோகி மருந்தொன்று இருக்குது கேட்பவர் ஒருவர் இல்லையே. சத்தியமா சொல்லுறேன் பத்தியமே இல்லை இல்லை. மாயாபயோகி மருந்தொன்று இருக்குது கேட்பவர் ஒருவர் இல்லையே. என்னன்றாரு இங்க வானா வேற என்ன சொல்லுன்றாரு. யாரு விட்ட போய் தொட்ட போய் அதெல்லாம் ஒரு பெண்ணும் போனா அந்த பெண்ணு அவங்களுக்கு தான் அம்சம் வராது. நாங்க சொன்னா நிக்க மாட்டாங்க. அதுல ஒண்ணு தப்பு சரி பண்ணிக்கணும். அப்படியே மத்திக்கா கொஞ்சம் காட்டு. மூக்கு மேல குத்தி போடுவான். காத்து வரதால மீசை இப்படி இருக்கீங்க. யாருக்கா இறுகி கட்டத்துல தானா பொறுப்புல இருந்து வந்தது. ஆமா ஐயா எல்லாருக்கும் கீழே இறங்கும் எனக்கு மேல ஏறிக்கிச்சு. ஐயா வைத்தியாரே என்னப்பா நல்லதான் தாளம் போட்டு நின்னுங்க பக்கத்துல. சரியா சும்மா நின்று கொடையும் போயிட்டீங்க பார்த்தா வீட்டுக்கு நான் மாதிரி பெணாத்துறேன்மோ. பணத்தை கொடுக்க மாட்டேங்கிற 10 பைசா ஈய மாட்டேங்கிற வைத்தியக்கார என் உயிரை வாங்குற. இது ஏழாவது பாதமாச்சு. ஐயா உன் பணம் குத்துறேன் ஐயா. குத்துறியா? கடைசியா கடைசி நாளைக்கு மொத்தத்தி அமௌண்ட் மொத்தத்தையும் வச்சிருக்கேன் உனக்கு. குத்துறியா? தெரியாம வந்துட்டு சரி பார்க்கலாம். பார்த்து சொல்லு வைத்தியம். என்ன பண்ண சொல்ற? என்ன விட மாட்டேங்கிறான். சாயா மேசுக்குனா கூட தம்பி இவனுக்கு வந்து என்னப்பா நிர்வாகி இவன் ஜாதக பிரகாரம் பார்த்தா இவன் பீ போட்டு பார்க்கணும். டப்பா நரட்டு வாரியான்ட்டியா வரும்போது வேற சொல்றா. 1 லட்சம் இல்ல மைய இருக்குது அப்படி சொல்லு. 1 கட்சி பாத்தீங்க மெல்த்தி போடு.
ரிபனியா நல்ல பெருட்டு மெல்ட் அப்பா எப்படி வேணாலும் மிரளுவான் மாயாவாயோ நாடிக்குது அதுக்கு தான் மெல்ட் போட சொல்லுது என்னடா கரண்ட் சாக்கு அடிக்குது இவன் ஜாதக பிரகாரம் காலையில துண்ணுவான் மாலையில பேழுவான் இல்ல இவன் ஜாதகம் ஜாதக பிரகாரம் ஆமா சரி சாமி காலையிலயும் குடிப்பான் மணி 9 ஆச்சுன்னா விழாக்கில வாங்குவான் ஐயா ஒருத்தனுக்கு ஒரு முயற்சி காமிக்க மாட்டான் அந்த பழக்கமே இல்ல யாருக்கு? இல்ல இவனுக்கு. இவன் பேரு புடுக்கசாமி புடுகுசாமி இல்லையா பெரிய சாமி பெரிய சாமியா சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் திட்டிக்கிறேன் ஆமா 10 மணிக்கு தலை வேஷம் வந்தா கூட தூக்கத்தை விட மாட்டான் உண்மையா பொய்யா பீ சொல்லுது மை சொல்லு ஜக்காமா சொல்றான் கஷ்டவாளி என்ன பண்ணுவான் பாவம் கஷ்டவாளி தம்பா ஆனா மூதேவி இவனை முக்கியமா அண்டிக்குச்சு அண்டுதுன்னா இவன் சின்ன வயசுல தூளத்தை உடைச்சு வீட்டு உள்ள போனான் உண்மையா பையான்னு கேள்வி அவன் அவங்க அப்பா இருக்கும்போது அம்மாவாசை கும்பிட்டா கமனாக்கீவன் உயிரோட கரெக்டா சொத்து பாண்டுன்னு கூப்பிட்டான் என்ன அதுக்கு சொத்து பங்கு குடிங்க போட்டானா இல்ல பாக்கலாம் சம்பாதிக்கலாம் பாரு நல்லா இருந்தாலும் சரி மாரியம்மா உன் சூத்த கொஞ்சம் பொண்ணு சூத்த காட்டுது அவன் முச்சான அந்த பொண்ணு சூத்த சொல்லுது சம்பாதனைக்கு குறை இல்ல ஆனா தொண்டியில விட்டுறான் சம்பாத்தி நம்ம போர் போட்டாங்க நடத்துற அது பூரா வந்து கொய்யா பூச்சி இப்ப பாரு இவன் எப்படி ஏஞ்சிக்கிறான் சாமி எய் பூட்டு சாமி மூத்தல ஆமா உங்களுக்கு என்ன இங்க போய் இங்க இது மீசை என்ன காரணம் எல்லாருக்கும் கீழே வளரணும் எனக்கு மேல வந்துச்சு இப்போ எதிர்வோமா ஓஹோ சரிதான் அப்பா பத்த பிடிப்பா அது கொஞ்சம் பிச்சு போட்டு கொடு போறப்போ அப்பா ஜெய் ஜக்கம்மா கிட்ட வந்து முக்கம்மா ஜெய் ஜக்கம்மா நெஞ்சில தண்ணி ஊத்துறியா ஓ உயிரோட எய் போட்டவனே கை போடலையா சொன்ன புடிச்சேன் மயில புடிங்க போட்ட நீ அந்த ஆள் வரலாம் ஏந்திருக்க மாட்டேன் நான் வரலனா உன் பயப்பே வீணா காப்பாத்து புண்ணியம் நல்லா இரு ஆனா 1 ரூபாய் கொடுக்காதீங்க சும்மா ஆசை கொட்டாங்க உன்னை பணம்
குழந்தைன்றீங்க நான் வேலை பண்ணி வச்சது போடு வாத்தால் போடு கிண்ணம் போடு ஒண்ணு இல்ல அப்படியே கிண்ணம் போடு அது பத்துங்க எனக்கு வாசல் போடுறாரு. கண்ணே கட்டி கரும்பே ஐயோ ஐயோ என் முட்டி எலும்பே மூக்கு சளியே கசக்கு ஓப்பிலையே ஏய் வேப்பல்றா டேய் கோபலம் தம்பச்சா எனக்கு பின்னால் எங்கதான் இருந்த ஏய், எனக்கு காலேஜுக்கு வந்துட்டியா? ஏன்னா ஒண்ணு புடியே ஏண்டா காலேஜ் அது என்ன மூக்கு சளி தானே அம்மா நல்லா இருக்குது இது மூக்கு சளியா இருக்குமா நான் பஞ்சமா யார குடி குடிவானே அதே மாதிரி ஏ குஞ்சா சார் ஏய், ஏய் போடா நம்மளால ஏய் முடியுமா ஏய் குமர தொட்டு விடுவா நம்மள பஞ்சாய் சாரம்டா ஏனா வயசு அப்படி அவனுக்கு நாலு இப்ப வயசு பாரு அவன் டக்குனி வந்துக்கிறான் பாரு. ஏய், இது. ஏய் தம்பி, உங்க பாப்பாவை எதிர் வீட்டுக்காரன் இசுக்கு வர்றான்டா டேய். உங்க பாப்பாவை எதிர் வீட்டுக்காரன் இசுக்கு வர்றான். ஏய் நீ எனக்கு என்னடா எங்கடா அந்த பொண்ணு புடிச்சு ஆள் காணா நீ இல்லையா பாப்பாடு வந்து எதுக்காரி சுமாராங்க டக்குன்னு எடுக்கணும்டாப்பா பின்ன பாப்பா முக்கியம் இல்லையா அப்புறம் பொண்ணு மாதிரியா அவன் பொண்ணா இஸ்னு பத்து கோடி அப்போ ஏதனா அந்த பாப்பா கேக்குறா அந்த பொண்ணு தான் கேக்குறான் சரி இப்ப பாக்குறேன் சரி அப்படியே
உரத்துல இவனுக்கு தானே லக்கா இருக்குது. ஏய் குடிக்கு போர் போடுறான்டா. ஏய் மருதங்கார கம்மியாட்டி பையா போறாடா போறா. குடிக்கு போறதுல குடிக்குறா குடிச்சிட்டியா? குடி விடாத அம்மா. ஏ உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா ஏ உம்மா உம்மா குர்ரியா என்னடா உங்க அம்மா நீங்க யோ முத்தம் கூட சொல்றியா அப்படியே கட்டி பூச்சி நீ பூச்சி கட்டி ஏய் ஜெயத்ரி பல்ல போட போறியா? சேடி கப்புக்கு. சிமெண்ட் தயாரி பிச்சு கவிங்க ஐயோ அதெல்லாம் ஏய் முடியாது ஐயோ கண்ணே டேய் டேய் ஏய் பெண்ணே. டேய் பெண்ணே ஒரு உம்மா குர்ரி ஏ பிரச்சனை ஏ பொண்ணே இந்த கைய மேல போட்டு தூக்கி போட்டு காலனி கைய கூப்பறடி. கைக்கு வந்து நம்ம வைதிகாதே அம்மா மதவாதி. செவுத்துல பள்ளி ஓட்டுற கதை ஓட்டுறான். அப்பா சூத்தக்கரன்ற யாரு போட்ட சூத்த புடி கண்ணீங்கறானே என்ன அப்பா அப்பா வாங்க. சூத்தக்கரன்ற உப்பற ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டீங்க அப்படியே பையா. பணம் வாங்க. வாயா. பணம் வாங்கி வா. வெள்ளியா முடிஞ்சது முடிய. அப்படியா வெள்ளியா மரியெல்லாம் கொடுத்துறவா. எம்பா ஓல ஓடியாரு ஏய் வாழ ஓடியாடுறா பாதி. ஓல ஓடியாரு ஏன போட்டு மாட்டேங்கனா மேல மலையா நான் மேல மலை மேல போனவன்டா முருகன மந்திர கத்தவன்டா மேல மலை மேல போனவன் மேலும் மலையாளம் போனவன் பாடுற பாதிய. அது மேல போவா. என்ன நிர்வாகிய மேல் மலையாளம்டானா என்னடா பாடி நான் என்ன சொல்லிட்டேன் நாடா வாடா போடான்னா சூத்துல பீவர் வச்சு அவன வர எங்க வராது ரத்தம் வர வைப்புன்னு. நீ வர வைக்காதே ரத்தம் வர வச்சிடுவேன் ஒண்ணா சொல்லு கர்ச்சிப் இல்ல அதே இல்லப்பா இது சுடுகாட்டுக்கு போய் இளம்பில்ல பொண்ணு ஒண்ணு செத்துச்சு அத கைட்டி வந்து இதுல வந்து மந்திரத்தை பூரா ஏற்றி வச்சிருக்கேன் மந்திரம் ஆமா அது கையில உனக்கு நம்பிக்கைன்னா மோந்து பாரு இதுவா இது மயில் இறக்குப்பா மயில் இறக்கு சும்மா கிடையாது வைத்தியம்னாக்கா ஆமா குப்பை கொட்டுவீங்களா காட்ட முடியாது மயில் இறகு வச்சிருக்கேன் அப்படின்னா முத்தா மொத்தம் பிசுறு பிசுறா கையிட்டு பாரு சரிப்பா இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மயில் இறகு காமிச்சு போறேன் சரி இருக்கான் இல்லப்பா மயில் இறகு ஏய் உடம்பு கட்டியாடா அதே மயில இருக்குன்ற மாத்திய தாண்டி கொண்டு இருக்குதுப்பா இல்ல வெள்ள மயிலா பத்துங்கார நாட்டிக்குத்தா இல்ல மந்தர்கார நாட்டிக்குத்தா மூடி மறைச்சு குத்தனம் பண்ணணும் நான் மயில இருக்குங்க மந்திரகாரா அந்த பீட்டப்பா எடு நான் கையில நான் வெள்ளம் வர கட்டுறவாட்டா எதுப்பா இது அதான் முதல்ல சொல்லு அது இல்ல கட்டுறவாட்டா என்னால தெரியல உங்களுக்கு தெரியலையே ஒண்ணும். அண்ணாஜி பசங்கள மாஸ்க் நெஞ்சுக்கு போறீங்க முக்கியமான ஸ்தானத்துல குழந்தைங்க கிட்ட இருந்து எடுத்து 18 வயசு குழந்தைங்க கிட்ட இருந்து ஆமா என்ன குயின் பண்ண தேட்டியாடா? ஆமா எதுக்கு என்ன வெட்டியா கூப்பிட்டீங்க அதான் சொல்ல மறந்துட்டு பாரு இந்த பப்புனு வந்து நின்றுட்டாப்பா அவன் எப்படி எழுப்பி கொடுக்கணும் நேத்து இருந்து ஆடினான்ப்பா. இடத்துல இருந்து வெளிய இருப்பான். ஆமா நல்ல பையனுக்கு நினைக்கிறேன்ப்பா அவனுடைய சேஷ்டை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல இல்ல பார்க்கும்போது தான் தெரியும் நீங்க மந்திரவாதி என்று மயிர பா நீ நாடி பிடிச்சி பார்த்தே சொல்லு, எங்களுக்கு தெரியாது. கண்ணே கட்டி கரும்பு நீ லாஸ்ட் வரைக்கும் எந்த கருமையும் பிடிக்க மாட்டடா தம்பி ராத்திரி நேரத்து எந்த பூஜையும் மயிர புடுங்க மாட்டான்
ஜாதக பலன் பார்த்து சொல்லு கொஞ்சம். நீ பாத்துட்டு போறேன்னா பேசி பாக்குறேன். ஏம்பா அவன் எப்படிங்குது அவன் வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்து சொல்லி பாப்பா இவன் ஏய், வாழ்க்கையில ஆய் வேற மந்திரம் போடுவாங்க அப்படி இல்லப்பா. பா, காத்து இதுமையாத்தான் உள்ள ஏத்தும். உயிர் நாடி போதா ஆமா. எதுக்கு பின்ன இங்க வைக்கிறேன்? ரைட் ரைட் சரி மெல்தி போடவும் சரி இல்ல, இவன் கவுந்து பண்ணதான் பழக்கம். அப்படியா ஏன்னு கேட்டீங்க? இவன் ஜாதக பிரகாரம் நாடக நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 20 பேர் 20 பேர் இருக்கிறீங்க. ஆனா 20 பேரையும் விட்டுட்டு காலையில சரக்கு சாப்பிடுற கண்ணாடி யாரானா சொல்றான். ஏப்பா நீங்க 3 நாளா நீ சொன்னது கரெக்ட் தான். அடுத்து மிருதங்காரன் பணம் பிடி போறானுங்க இதுக்கு தோட்டத்துக்கு. நீ நான் உண்மையை சொன்னா போய் சொன்னேன். உண்மைதான். இந்த செட்டியாரு கூட்டு பாட்டு போறது பண்ணா கூட இந்த அப்பல விட்டுட்டு இவன் கிளம்பிட்டானேன்னு வண்டியில கூட ஏற மாட்டேங்கிறான். அந்த மூஞ்சி போய் கூட்டி அவன் யாருன்னு தெரியல. தம்பி இங்க வா, சின்ன பையா எங்க ஊர்ல கூட பாக்காது. கூட்டி நீ போட்டியா இல்லையே? இவன் மயில் இருக்கிற பட்டி பட்டா வரக்கூடாது இல்லையா? இல்லப்பா ஏம்பா நானே சொல்லி போட்டேன்பா அவங்க என்னன்றான் ராவெல்லாம் குச்சினா கை கால் கோடிடுறா குட்டியே என்ன போடுறான்றான் ராவெல்லாம் நான் இந்த ஜானிக்கே என்ன இப்படி பண்ணிவிட்ட ஜானிக்கேன்றாங்க. அதாவது சமாச்சாரம் இப்படிதான் அந்த மையம் அப்படி காட்டணும்னே அது வந்து பாரு வெளியே தானா அதான் உள்ள போற மாதிரி 2 பேருக்கு ஒரு மந்திரம் மயில் ஏரிகளை போட்டு ஒரு படால் படால் போட்டு அதுலயே மயில் ஏரிகளை எதனா நல்லா பிட்டி வர மாதிரி ஒரு மந்திரம் போடு. இவன் சாவாலுக்கும் ஆட்டக்காரன 10:30 மணிக்கு மேல தூங்க விட மாட்டான். வாடா போலாம் கதை தொந்துட்டு இருப்பான்டான்னு 2:30 மணி நேரம் அங்க உட்கார வைப்பானே கண்டு இங்க எவனா தூங்கி வையட்டும், எவனா காரி மூஞ்சி கலத்து மாட்டோம். ஆனா எல்லாரையும் எழுப்பி கொண்டு முடுறான். எல்லாரையும் அதுக்கு உட்பட்டவன. ரைட்டா? உண்மை ஒத்துக்கினியா? எதையா சொல்லிங்க இதெல்லாம் இவன் ஜாதக பரவாயில்ல. இவனுக்கு பல்லு வந்து சந்து பல்லு இப்ப அடிச்சு விட்டாங்க. ஆமா, இவங்க வீட்டுக்கு நேரா வேப்ப மரத்தாண்ட பல்லி 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 பல்லின்னு சொல்லுதா? பங்காளி வந்தானா? இந்த கண்ணாட்டி இவன் ஊருக்கும் அடங்க மாட்டான், வீட்டுக்கும் அடங்க மாட்டான். ஒரு குத்தியா ஒண்ணு செட்டு பண்ணி வச்சிருந்தான். ஆமா, ஒரு பெரிய மனுஷனை தவறாத வாடா போடான்னுவான். நிர்வாகி நீதானே வாடான்னுவான். கை வாங்குவான், எல்லாம் பண்ணுவான். இந்த கம்நாட்டி கூத்தியா வீட்டுக்கு போறாங்க, கம்முன்னு இருக்க கூடாதா? குச்சி குட்டி சாப்பாடு போட்டு வச்சாரு கம்முன்னாலே இருக்கணும். இந்த கம்நாட்டி தட்டில பேனு குட்டி சாப்பாடு பிடிக்காது. இவன் திரை இன்னிட்டான். உண்மையா பொய்யா? மொத்த வைத்தாண்டி எனக்கு என்ன தெரியும் மயிரா தெரியும், எனக்கு என்ன தெரியும் மயிர். ஜெய் ஜக்கம்மா.
அவனை போட்டு ஏய் பண்ண என்ன பண்ணு பண்ணீங்க ஏய் அப்படி இல்ல அவன் செஞ்சது உண்மை சொன்னா பாரு கேக்குறான் பாரு அவன் இந்த இடம் இந்த பக்கம் வராங்க வந்த நாடாடி வீர சுள்ளி அதுதான் இப்ப சகி சகின்னு கிட்ட வர விட்டு போட்டு சும்மா கடை போட்டு பார்த்தீங்க சொல்லி போறான் ஊரம் நான் சொல்லவே யாருன்னு தெரிகிறதா? இந்த வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேர் தான் ஜெகன் மோகினியா இந்த மோகினி வந்து மோகினி பிச்சை சமக்குதுல நீங்கடா பாத்தியா? அம்மா போன இந்த முதல்காரன் ஒரு நாள் தானே ஏய் பையாடே வர என்ன மஜன் வந்து போட்டு அமுசி பாரு திமுரும் இல்ல ஆமண்டூர்ல தானா நீதான் நினைச்சியா அம்மா நான் அமி புடிச்சேன் ஏண்டா அங்க போதார் மாதிரி தம்பா தேமத்தமா வந்து நான் தான்டா நீ தான் அமிக்கியா மோகினிடா. ஏய் எப்ப சரி என்ன ஜெகன் மோகின்றான் சரி சரி நீ வரக்கூடிய நேரத்துல என்ன போட்டு வர என்ன அடித்து வருகிறேன், என்னென்ன பூசி வருகிறேன். கந்த சாராமோ நான் வரும்போது என்னென்ன என் உடல் ஆதியந்தமா பூசிக் கொண்டு வருகிறேன் தெரியுமா? என்னம்மா சந்தனம், சப்பாதி, அத்தை, மிளகு, கஸ்தூரி, அடிமலம், இப்படி சொல்லக்கூடிய வாசனையான திரவங்கள் எல்லாம் என் உடல் ஆதியந்தமா பூசிக் கொண்டு வருகிறேன். நம்ம சொல்லி ஒரு நாட்டம் வந்துச்சு அது மட்டும் இல்லடா, என் பாவிடமாக பாதசாதங்கள்
நான் தான் சொல்ல இன்னும் சொன்னி அது சொல்றேன் சும்மா சகி, என் பாதிடமாக அணிந்து வரக்கூடிய பாத சலங்கை ஒளியானது எப்படி இருக்கிறது பத்தியா? ஆமாமா நல்லா அப்படி இருந்தாலும் சகி, இவ்வுலகிலே ஒரு ஆடவனை மழைக்க வேண்டும் என்றால், இவனை போன்று ஆசாமி மழைக்க வேண்டும் என்றால் கண் மூடி திறக்க முன்னே மழைக்கிடுவேன். கண் இமையானது மூடி திறக்க முன்னே மழைக்கிடுவேன்டா. ஆமாண்டா. ஒரு ஆம்பளை மயக்கத்துனா இந்த பொண்ணு கண்ணு தட்டி மூத்தரவுக்குமே மயக்கணுமா? ஞாபகம் தானே? ஆமா. எப்படி தெரியுமாயா? தேவர்கள் தமிழ் வாடி, தேவர்கள் தமிழ் வாட்டி திருமூர்த்திகளை ஓட்டி இங்கிலே செய்திட தெரியாவர்க்கு புவிதனில் புரிந்திடும் பூசையாய் ஆசையாய் அழைப்பதற்கை மின்னல் பிரகாசித்து இந்த பூ உலகமானது அந்த மின்னல் ஒளிக்கு எப்படி மழங்குமோ அதை போன்று என் சௌந்தரமான ரூபத்தை பார்த்த உடனே மழங்கி விடுவா. ஏமா மயங்கத்துனா அந்த இடி சேர்த்து அந்த மின்னத்து வந்து அவனுக்கு கண்ணு தெரிஞ்சாதான் தெரியும். ஓஹோ, அவனுக்கு கண்ணு தெரிய எப்படி மயங்கும்? கண்ணு தெரியலனா அவன் எப்படி மயங்குவான்? சகி, அவனுக்கு கண்ணு தெரியலனா கண்ணு தெரியல அவன் எப்படி பார்த்தா அது மயங்குவான்? கலகலவென சப்தமும் போட்டு காட்டி நான் மழைக்குவேன். ஏமா என்னம்மா அவன் செவியானது கேட்கவில்லை, கண்ணு தெரியலனா சகி, என் கடக கங்கண வலைகள் எல்லாம் சத்தத்தை எழுப்பி தட்டி அவன் செவியின் மூலமாக வீய செய்து அன்னமனை மழைக்க வேண்டா. ஏமா சரி, அவனுக்கு ஒரு நேரம் கண்ணு தெரிஞ்சு அவன் காது கடை நீ கட்டத்தை போற காது காது கண்ணு மயக்குவேன். மூச்சிட்டு விழும்படி செய்குவேனா. அன்னவனிடம் சென்று அவன் எதிரே நின்று என் முல்லை போன்ற பல்வரிசை காண்பித்து அன்னவனை மறைஞ்சு விடுவேண்டா. அதுக்கு மயங்கல என்ன பண்ணுவ? அதற்கு மயங்கலனா? அதுக்கு மயங்கலனா கஸ்தூரி பரிமளம் கஸ்தூரி பரிமளம் கமகம என பூசி காட்டு வாடியில் நின்று அன்னவனை கவிச்சிடுவேனா. சகி, கஸ்தூரி பரிமளம் சாந்து சவ்வாது இப்படி சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் எடுத்து பூசிக்கொண்டு காற்று வாடியில் நின்றேனானால் அந்த சுவாசமானது அவன் மூச்சு வழியாக செல்லும். ஐயோ, அந்த வாசனை மூக்குல ஏறிய அவன் உள்ளே சென்றவுடனே என்னை பார்த்த உடனே அன்னமனை மறைஞ்சு விடுவதா. அந்த மூக்கு வையால அவனுக்கு அந்த வாசனை விசிக்கிறதுக்கு அவன் சளி பிடிச்சி மூக்கு அடிச்சுட்டா அவன் எப்படி அவனை எப்படி மழைக்கு கேட்கிறான்.